வணக்கம். நான் பார்த்தே சமைத்தேன் என்ன பொண்ணு. இன்றைக்கி என்ன சமையல் பண்ணினேன்னு காமிக்கிறேன். முதல்ல இந்த ஒரு கூட்டு மாதிரி பண்ணினேன். அதுக்கு வெள்ளை பூசணிக்காயும் பைத்தம்பருப்பையும் குக்கரில் 2 விசில் வச்சு நல்லா வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுண்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 வத்த மிளகா, கடுகு, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து வேக வச்ச பருப்பையும் காயையும் அதில் கொட்டிட்டேன். அப்புறம் மஞ்சள் பொடியும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் இதில் போட்டு கொடுத்துருக்கேன். அப்புறம் இதில் அரைச்சி கொட்டணும் இல்லையா, அதுக்காக ஒரு மூடி தேங்காயும் ஒரு 5-6 வத்த மிளகாயும் கொஞ்சம் ஜீரகமும் நல்லா தண்ணியை விட்டு அரைச்சி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் இங்கே 2 தக்காளியையும் நான் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புளிக்கரைசலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியையும் அது கொதிச்சுட்டுருக்கு இல்லையா, இது கூட நான் கொட்டிட்டேன் அந்த பருப்பு கூட. அதுக்கப்புறம் இந்த தக்காளியும் அது கூட சேர்ந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுலேயே அந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா பிடிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த தேங்காயையும் இது கூட கொட்டிட்டு எல்லாமே சேர்ந்து ஒரு தலை வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். அடுத்ததாக நான் பண்ணினது இந்த பீர்க்கங்காய் தோல் எடுத்து ஒரு சட்னி மாதிரி தான். இந்த பீர்க்கங்காய் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் அந்த தோலை நல்லா கழுவி மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு வச்சுட்டுருக்கேன். தண்ணியெல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடியை நல்லா கலக்கி வச்சுட்டுருக்கேன். இங்கே நிறைய பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதையும் நல்லா கழுவிட்டு காம்பெல்லாம் கிள்ளி போட்டுட்டு வச்சுட்டுருக்கேன். இங்கே ஒரு ஸ்பூன் தனியா, கொஞ்சம் ஜீரகம், இது 2த்தையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அது கூட கொஞ்சம் எள்ளும் போடணும். நீங்கள் கருப்பு எள்ளோ வெள்ளை எள்ளோ எது வேணாலும் போட்டுக்கலாம். இதெல்லாம் முதல்ல நம்ம கொஞ்சம் வெறும் வாண்டியில் வறுத்து வச்சுக்கணும். இந்த தனியாவையும் ஜீரகத்தையும் அதுக்கப்புறம் சூடு ஆறினப்புறம் இந்த நம்ம எள் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு படப்படன்னு வடித்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு இதை நல்லா பொடிச்சு வச்சுக்கணும். இப்போ கடாய் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கணும். முதல்ல எண்ணெய் விடாமல் நம்ம அதெல்லாம் வறுத்து எடுத்துட்டோம். இப்போ எண்ணெயை விட்டுட்டு இந்த காயோட தோலும் அதை கொஞ்சம் ஒரு செகண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாயும் போட்டு ஒரு கொத்தமல்லி அதையும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு போட்டு எல்லாமே சேர்ந்து வதக்கணும். இதை கொஞ்சம் வதங்கினா அதுக்கப்புறமா நம்ம ஒரு தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே கூட நீங்கள் பொடி வேணாலும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக அம்ச்சூர் பவுடர் போட்டுட்டேன். ஏன்னா இந்த தக்காளியோட புளி அதுக்கு போகிறலை. அதனால் இதையும் போட்டு இதெல்லாம் நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி இதை நம்ம கொஞ்சம் தண்ணி விட வேண்டாம். இதிலேயே தண்ணி விட்டுக்கும். இது இப்போ நம்ம முன்னாடி வறுத்து வச்சுட்டோம் இல்லையா, அந்த தனியா அதை ட்ரை மிக்சியில் நம்ம பொடிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை இந்த தோலை இதையும் நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்துக்கணும். கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாம். இதையும் நம்ம இப்போ கொஞ்சம் நல்லா சூடு ஆறி எடுத்து இதையும் அரைச்சி வச்சுட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு நல்லெண்ணெயை விட்டுட்டா நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயை விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு இந்த தோலியை அரைச்சி வச்சதையும் போட்டு இந்த பொடியையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துட்டாக்கா போதும். கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டாக்கா நல்லாயிருக்கும். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதுதான் இன்றைக்கி சமைச்சது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சாதம் வச்சுருக்கேன், இந்த கூட்டு வச்சுருக்கேன், பூசணிக்காய் கூட்டு, அப்புறம் இந்த பீர்க்கங்காய் தோலோட சட்னி வச்சுருக்கேன். இங்கே கோவக்காய் ஃப்ரை வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி சமைச்சேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.